இருபெரும் மலைகளுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் அறிவும் ஞானமும் விளக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. இப்பள்ளியின் மாணவர்கள் கற்றல் தாகம் மற்றும் சிறந்து விளங்குவதற்கான அவர்களின் அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்டனர். இந்த மாணவர்களில் அகிரா என்ற இளம் பெண்ணும் இருந்தாள். அவள் விதிவிலக்கான புத்திசாலித்தனம் மற்றும் கண்டுபிடிப்பு மீதான ஆர்வத்திற்காக புகழ் பெற்றாள். அகிரா தனது பெரும்பாலான நாட்களை படிப்பதிலும் பரிசோதனை செய்வதிலும் செலவிட்டார். ஆண்டுகள் செல்ல செல்ல அகிராவின் கடின உழைப்பு பலனளிக்கத் தொடங்கியது. மேலும் அவர் பள்ளியில் மிகவும் நம்பிக்கைக்குரிய அறிஞர்களில் ஒருவரானார். இருப்பினும் அவளுடைய வெற்றி பெரும் செலவில் வந்தது. ஏனென்றால் அவள் அறிவைப் பின்தொடர்வதில் தனது சொந்த மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தியாகம் செய்தாள். ஒரு நாள் பள்ளி ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டது. ஒரு பயங்கரமான நோய் கிராமத்தில் பரவியது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உழைத்த அனைத்தையும் அழித்துவிடும் என்று அச்சுறுத்தியது. ஒரு பெரிய தியாகம் செய்வதே சாபத்தை நீக்குவதற்கான ஒரே வழி என்று கிராம மக்கள் நம்பினர். மேலும் அகிரா மிகவும் தன்னலமற்ற மற்றும் அர்ப்பணிப்புள்ள மாணவி என்பதால் பள்ளியை காப்பாற்ற தனது உயிரைக் கொடுக்க முன்வந்தார். அகிராவின் இந்த முடிவால் மாணவர்களும் ஆசிரியர்களும் நிலைகுலைந்தனர். ஆனால் அவர்களால் அவரது மனதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. தியாகம் செய்யும் நாள் நெருங்கும்போது பள்ளி முழுவதும் சோகத்தாலும் இழப்பாலும் நிறைந்திருந்தது. இருப்பினும் யாகம் நடந்த நாளில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அகிராவின் தியாகம் வீண் போகவில்லை. அது அவரது சக மாணவர்களை ஒன்றிணைத்து நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க தூண்டியது. விரைவில் கிராமம் காப்பாற்றப்பட்டது. அகிராவின் மரபு தலைமுறைகளை ஊக்குவிக்கிறது. அகிராவின் எதிர்காலம் உண்மையில் முதல்வரின் எதிர்காலம் என்பதை அறிந்து பள்ளி முதல்வர் சிரித்தார்.